இன்றைய தேவனுடைய வார்த்தை 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தர் தேவபக்தியுள்ளவர்களை சோதனையின்றி இரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாவலாக நியாயத்தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். ஆமேன். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, ஆவியானவரே, இந்த காலை வேளையில் உம்முடைய வசனத்தை கேட்கிற வாசிக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் யார் யார் என்னென்ன தேவைகள் மத்தியில் இருக்கிறாளோ அவர்களுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் சொன்னீர் ஆண்டவரே, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார்னு சொன்னீர். ஆண்டவரே, இதனால் சோதனையோடு கூட தாங்கிக் கொள்ள முடியாத தப்பித்துக் கொள்ள முடியாத போக்கை உண்டு பண்ணுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த காலை வேளையில் தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்ற வசனத்தின்படி இறங்க முடியாது ஜெபிக்கிறேன். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று எழுதியிருக்கிற யோவேல் 2:26 வசனத்திற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாக பேராக ஆசீர்வதிங்க, அதிசயங்களை காண செய்யுங்க, அற்புதங்களை காண செய்யுங்க. ஆண்டவர் என்னென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார்னு சொல்லி 31-32 சொன்ன வசனத்தின்படி இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன்.